கட்டி வைங்க சேர்வா பரோட்டா தோசை கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேர் வந்து தோசை. அருள் பெற்று ஆரோக்கிய உடலோடி பல்லாண்டு காலம் பலவோடி காலங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா இந்த சத்தியபுரி நாட்டை நீதி தவறாமல் சத்திய சீலன் எனக்கு பெயர் வச்சது என் தாய் தந்தை சத்தியிடம் பெயர் வச்சாங்க. மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சத்தியத்தான் என் உயிர் எனக்கு சத்திய சீலன் என்று மக்கள் சூட்டிய பெயர். மக்கள் இல்லையில் நாடு இல்லை, நாடு ஆகினாலே இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சத்தியாவதி என்ற மந்திரி இல்லறத்தில் ஈடுபட்டு அழகான 3 செல்களை பெற்றது. 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இளவரசர் முரளி, முத்து, அன்பு மகனுக்கு முத்தழகி, முத்து முத்தாக பெயர் சூட்டி கல்வியை தந்தளித்து வீரவில்லை விவேகத்தை வளர்த்து எதிர்காலத்தை உருவாக்கி தருவது
வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்ணின் பிறந்தக்காய் யாவுல கண்பற்றும் சிம்மை முன்னால பிறந்த வணக்கம் வாக்குபடி நானும் இந்த சக்தியின் ஆண்டை ஆண்டுகிறோம். சக்தி சேல மண்டலுக்கு மனைவியாகி சத்யாவதியை வெள்ளத்தி புரியத்ததை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்தில் ஒரு சொல்லாத புரிவித்தால் முதல் அழைக்கும் உண்டான பட்டு இந்த மூன்று கருத்து அழகி அப்பே கட்ட பெண்ணின் ஆளுநராக வாழ்ந்து கொள்கிறார்கள். என் கருவை பார்க்க வேண்டும், அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். எங்கே சென்று விட்டார் அத்தா?